அரியங்குப்பத்தில் ரூபாய் 5 கோடியே 72 லட்சம் செலவில் 3 மாடி அடுக்கில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, செயற்பொறியாளர் கஜலட்சுமி, முதன்மை கல்வி அதிகாரி ஆகியோர் உடன் இருந்தனர். மேடம் நில்லுங்க மேடம், ஒரு செகண்ட் பாருங்க, ஒரு நிமிஷம் சார். திரும்பி போடு மாதிரி சார். மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஓடைவெளி கழக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் அரியங்குப்பம் காவல் நிலையம் அருகே மோர், லெமன் ஜூஸ் மற்றும் தர்பூசணி பழம் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் 220 kV திறன் கொண்ட புதிய மின்மாற்றியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். வெயிட் பண்ணுங்கண்ணா. காசி யாத்திரைக்கு சென்ற புதுச்சேரி பக்தர்களை புதுச்சேரி அரசு பத்திரமாக மீட்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முதலமைச்சரிடம் வலியுறுத்தல். புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை முத்தையால்பேட்டை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வெங்கட்டா நகர், குருசுகுப்பம், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, கோவிந்த சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாரம், ராஜையர் தோட்டம், லெனின் வீதி, சத்யா நகர் மற்றும் சக்தி நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர்கள் அணியின் முதல் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி, சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும், இளம் வழக்கறிஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதுவையின் சார்பாக திறமையான வழக்கறிஞர்களை மட்டுமே நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் மற்றும் சேமநல நிதி திட்டத்தை இந்த ஆண்டே செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் டெம்போ நிறுத்த உரிமம் இடம் ஒதுக்காத புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து டெம்போ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம். 50க்கும் மேற்பட்ட டெம்போக்களை புதிய பேருந்து நிலையம் முன்பு நிறுத்தி போராட்டம். டெம்போ நிறுத்துவதற்கு உரிய இட நிழல் பந்தல், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தல்.